ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருடைய ஸ்கூல்ஸும் இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருக்கீங்களா? ஓகே, நம்ம இப்போ எல்லாம் ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லோரும் கண்ணை மூடிக்கோங்க, கையை கூப்பிக்கோங்க. நம்ம ஏசப்பக்கிட்ட ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் ரெடியா? லேச சுவாமி, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளில் நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை இம்மட்டும் ஆண்டவரே பாதுகாத்து எங்களை ஏந்தி சுமந்து தப்புவித்து வழி நடத்தினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆபத்தான இந்த நாட்கள்லையும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களோடும் எங்கள் குடும்பத்தோடும் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்கள் எங்களை பலப்படுத்துங்க. இந்த நாளில் எங்களோட சண்டே கிளாஸ் எங்களுக்கு ஆசிர்வதிங்க. நாங்கள் கேட்க போகிற வசனம், நாங்கள் கேட்க போகிற கதையின் மூலியமாக எங்களோடு நீங்கள் பேசுங்க, எங்களோடு நீங்கள் இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். ஹே குட்டீஸ், நம்மளால் நேரடியாக சர்ச்சுக்கு போய் நம்ம சண்டே கிளாஸ் அட்டன் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, நம்ம ஆன்லைனில் நம்ம ஜீசஸ் பை காட்ஸ் கிரேஸ் எல்லாம் நம்மளுக்கு ஆன்லைனில் நடக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம், கேட்டுட்ருக்கோம், வசனத்தை நம்ம படிக்கிறோம், அண்டு நம்ம நிறைய ஸ்டோரிஸும் ஆன்லைனில் கேட்டுட்ருக்கோம். ஸோ ஜீசஸும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நீங்கள் உங்களை மாதிரி குட்டி பிள்ளைங்கள்லாம் தொடர்ந்து ஜீசஸோடு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. இந்த ஆன்லைன் மூலியமாகவாது அட்லீஸ்ட் நம்மளுக்கு எல்லாமே போர்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு தெரிய வருதில்ல, அதுக்கு நம்ம தேங்க் பண்ணணும் காட். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, இயேசுவுடன் நட, வாக்கிங் வித் ஜீசஸ். ஓகே, அதுதான் மெயின் டாபிக். அதில் லெசன் 1 இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். லெசன் 1ஓட தீம் கால் ஆஃப் மோசஸ். ஓகே, மோசேயின் அழைப்பு. ஜீசஸ் எப்படி மோசையை அழைச்சாங்க, ஊழியத்துக்கு எப்படி எடுத்து பயன்படுத்தினாங்கன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி பைபிள் போர்ஷன் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா, யாத்திராகமம் 3வது அதிகாரம் 4வது அதிகாரம். ஓகே, எக்ஸோடஸ் 3rd and 4th சாப்டரில் இந்த கதை மோசையோட ஸ்டோரிஸ் நம்ம அதுலேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஆர் யூ ரெடி ஃபார் த ஸ்டோரி? மோசே அவங்க எத்திரோ அப்படின்ற அவங்களுடைய மாமா வீட்டில் இருந்தாங்க. ஓகே, எத்திரோ அவங்க மாமா பேர் என்னது? எத்திரோ. அவங்க வீட்டில் அவங்களுடைய ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அதே மாதிரி அவங்க ஆடுகளெல்லாம் மேய்ச்சிட்டு ஓரேப் மட்டும் போனாங்க. ஓகே, ஓரேப்புன்ற ஒரு இடத்து வரைக்கும் போயிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது. என்னது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முட்செடி எரிகிறத பார்த்தாங்க. அது அந்த முட்செடி அக்கினி ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்ததுன்னு பைபிள் சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன? அது அப்படியே ஃபயராக இருந்தாலும் அந்த செடி காஞ்சி போகலை, அப்படியே பிரைட்டாக க்ரீனாக இருந்தது. ஓகேவா? அதில் அப்போ மோசே என்ன பண்ணாங்க, இந்த ஃபயரில் என்ன இருக்குது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக போய் பார்க்க போனாங்க. அது கிட்ட போனாங்க. உடனே என்ன பண்ணாங்க, ஜீசஸ் அந்த ஃபயர்கிட்ட இருந்து அவங்க மோசே கிட்ட பேசினாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? மோசே மோசே என்று சொன்னாங்க. உடனே இதோ அடியேன் என்றான், மோசேவும் சொன்னான். ஓகேவா? அப்போ ஜீசஸ் என்ன சொன்னாங்க, உன் காலில் இருக்கிற உன்னுடைய ஸ்லிப்பரை கலட்டி போடு, ஏன்னா இந்த இடம் ரொம்ப பரிசுத்த பூமி அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? உன் காலில் இருக்கிற பாதரட்சைனா ஸ்லிப்பர். ஓகே, அந்த ஸ்லிப்பரை கலட்டி போடு, ஏன்னா இந்த இடம் ஒரு பரிசுத்தமான பிளேஸு அப்படின்னு சொன்னாங்க. உடனே மோசேவும் கலட்டி போட்டுட்டு ரெடியாக, சரி ஓகே காட் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஓகேவா? அப்போ ஜீசஸ் சொன்னாங்க, நம்மளுடைய இஸ்ரவேல் மக்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்போது எகிப்தில் பார்வோன் ராஜாவுக்கு அடிமையாக இருக்காங்க. நீ போய் அந்த மக்களெல்லாம் விடுவிச்சு கொண்டு பாலும் தேனும் ஓடுகிற இந்த நல்ல தேசத்துக்கு நீ அவங்கள கூப்பிட்டு எனக்கு ஆராதனை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த மோசேக்கு கேட்ட உடனே, ஜீசஸ் என்னையவா நீங்கள் சொல்கிறீங்க, நானா போகணும், எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்காங்களே, எதுக்கு என்னையே அனுப்புகிறீங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, ஜீசஸ் மோசேவை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. எதுக்காக? எகிப்தில் அடிமையாக இருக்கிற இஸ்ரவேல் மக்களெல்லாம் அங்கேருந்து விடுதலையாக்கி கொண்டு பாலும் தேனும் ஓடுகிற இந்த நல்ல தேசத்துக்கு ஜீசஸ்க்கு
ஆராதனை செலுத்தணுன்றதுக்காக. ஓகேவா? அப்போ வந்து மோசே சொல்கிறாங்க, ஏசப்பா நான் போனாலும் உங்களுடைய நாமம் என்ன, நீ என்ன யார், நீ ஏசப்பான்னு சொல்கிற, நீ அந்த ஏசப்பாவுடைய என்னெல்லாம் ஏசப்பா பண்ணுவாங்க, அவருடைய நாமம் என்ன அப்படிலாம் கேட்பாங்களே, நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கேட்குறாங்க. உடனே ஏசப்பா சொல்கிறாங்க நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதே மாதிரி ஜீசஸ் சொல்கிறாங்க, நான் உன் கூடயே இருந்து நான் எல்லாமே நாங்கள் அதிசயங்களை செய்வேன், நீ போ, தைரியமாக போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்போது ஜீசஸ் சொல்கிறாங்க, ஓகே உனக்கு பயமாக இருந்ததுன்னா நான் உனக்கு வந்து என்ன பண்ணுறேன், உனக்கு சயின்ஸ் நான் காமிக்கிறேன், அவங்க வந்து நம்ப மாட்டாங்கன்னு நீ நினச்சேன்னா. மோசேவும் சொன்னாங்க, எப்படி ஏசப்பா நம்புவாங்க, நான் வந்து போயிட்டு என் மக்களெல்லாம் விடுதலையாக்குங்க, நான் வந்து அவங்களெல்லாம் நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி நம்புவாங்க அப்படின்னு மோசே வந்து ஏசப்பா கிட்ட கேட்குறாங்க. ஏசப்பா சொன்னாங்க, நீ ஒரு கோலை நீ கையில் வச்சிருக்கல, அந்த கோலை நீ கீழே போடு, அது சர்ப்பமாகும், நீ பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அது ஜீசஸ் மோசே என்ன பண்ணுறாங்க, அந்த கோலை கீழே போடுறாங்க. கீழே போட்ட உடனே அது என்ன ஆயிடுச்சு, பாம்பாயிடுச்சுல, சர்ப்பமாயிடுச்சு. அது பார்த்த உடனே ஓகே இது ஒரு சிம்பிள், ஓகே இதெல்லாம் வந்து பார்வோன் ராஜா கிட்ட போய் காமிக்கிறதுக்காக ஜீசஸ் மோசேக்கு இதெல்லாம் காமிக்கிறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க, நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் என்ன பண்ணுறாங்க, உன்னுடைய கை எடுத்து உன்னோட மடியில் போடு, உன் ட்ரெஸ்ஸுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மோசே பண்ணும் போது அந்த மடியிலேருந்து திருப்பி எடுக்கும் போது வெண்குஷ்டம் பிடிச்ச கையாக ஆயிடுச்சு. பயந்துட்டாங்க மோசே, என்னது இது, இப்படிலாம் ஆண்டவர் வந்து அதிசயங்களை செய்வாரா, இப்படிலாம் வந்து ஒரு நிமிஷத்தில் எல்லாமே மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு மோசேக்கே ஆச்சரியமாயிடுச்சுல்ல. அதுக்கப்புறமா திருப்பி வந்து அதே கையெடுத்து திருப்பி உள்ளே விட்டு மடியில் விட்டுட்டு எடுன்னு சொன்ன உடனே திருப்பி அதே மாதிரி பண்ணும்போது அந்த வெண்குஷ்டம் போய் நார்மலான கையாக ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் திங் வந்து ஜீசஸ் இதை சொன்னாங்க. மூணாவதாக ஒரு காரியம் சொன்னாங்க. ஜீசஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா, அப்போவும் நம்பலைன்னா நீ என்ன பண்ணு, நதியிலேருந்து தண்ணீர் எடுத்து நீ கீழே ஊற்று, அப்போ அந்த தண்ணி எல்லாம் என்னமாகும், இரத்தமாக மாறும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அங்கே போய் மோசே வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு, இந்த 3 காரியத்தை பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஜீசஸ் வந்து இந்த காரியங்களெல்லாம் சொல்லி கொடுத்தாலும், இந்த மாதிரிலாம் பண்ணு அப்போ நம்புவாங்க அப்படின்னு ஜீசஸ் சொல்லி கொடுத்தாலும் மோசேக்கு ஒரே அச்சமாக இருந்தது. எனக்கு பயமாக இருக்கு ஏசப்பா, நான் வந்து ஒரு திக்கு வாயி, மோசேக்கு வந்து ஒழுங்காக பேச வராது, திக்கு வாயி, திக்கி தான் பேசுவார், ஓகேவா? அதனால் ஏன் நீங்கள் என்னையை செலக்ட் பண்ணீங்க ஏசப்பா, நான் ஒரு திக்கு வாயி, நான் அங்கே போய் என்ன பேசுவேன் அந்த பார்வோன் ராஜா கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜீசஸ் சொல்கிறாங்க, நீ வந்து திக்கு வாயின்னு நீ பயப்படாத, உன்னுடைய தம்பி உன்னுடைய சகோதரர் ஒருத்தர் இருக்கார்ல ஆரோன்னு சொல்லிட்டு, அவங்க வருவாங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, நான் அவங்கள அனுப்புகிறேன் உன்கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆரோனையும் வந்து மீட் பண்ணிட்டாங்க மோசே. ஸோ ஆரோனும் மோசேவும் சேர்ந்து எகிப்து தேசத்துக்கு போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க, இஸ்ரவேல் மக்களை அங்கேருந்து கூப்பிட்டுட்டு வந்து பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்தில் ஆண்டவருக்காக ஆராதனை செய்வதற்காக விடுதலை, அந்த மக்களை விடுதலையாக்கி கூப்பிட்டு வராங்க, ஓகேவா? ஸோ இதுதான் மோசே வந்து என்ன திக்குவாயா இருந்தாலும் ஜீசஸ் என்ன பண்ணாங்க, அவங்கள செலக்ட் பண்ணாங்க. மோசே தான் இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு செலக்ட் பண்ணாங்க. எடுத்து ஆண்டவர் என்ன பண்ணாங்க, பயன்படுத்தினாங்க. ஜீசஸ் என்ன பண்ணாங்க, நீ தான் செலக்டட், நீ தான் வந்து இந்த காரியத்தை செய்யணும் எனக்காக அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்புனாங்க. அதே போல் மோசேவும் ஆரோனோட சேர்ந்து அதே மாதிரி பார்வோன் ராஜா கிட்ட போய் இந்த கோலை பாம்பாக மாற்றினது, அதுக்கப்புறம் இந்த கையை வந்து வெண்குஷ்டமாக மாற்றி திருப்பி நார்மல் ஆக்குனது, அப்புறம் வந்து நதியில் இந்த தண்ணீரை எடுத்து கீழே ஊற்றுனா அது வந்து ரத்தமாக மாறினது, எல்லா சிம்பிளும் காமிச்சாங்க. ஸோ ஒரு திக்குவாயை கூட என்ன பண்ணாங்க, டேலண்ட்டே இல்லாத ஒரு சாதாரண மனுஷனாக இருந்த மோசேவை கூட ஆண்டவர் எடுத்து என்ன பண்ணாங்க, பயன்படுத்தினாங்க. ஸோ தகுதியற்ற நம்மையும் ஜீசஸ் என்ன பண்ணுவாங்க,
தகுதிப்படுத்தி நம்மளை யூஸ் பண்ணுவாங்க ஜீசஸோடைய ஒர்க்குக்கு. ஓகேவா? எதற்காக ஜீசஸ் நம்மளை பயன்படுத்துவாங்க, அவருடைய ஊழியத்தை செய்ய எதற்காக பயன்படுத்துவாங்கன்னா, அது நம்ம தான் ஜீசஸ் கிட்ட கேட்கணும். ஜீசஸ் என்ன கொண்டு, மோசையை கொண்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, எகிப்து தேசத்தில் இருந்து இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து உமக்கு ஆராதனை செய்ய வச்சிங்க, நீங்கள் பெரிய நிறைய அற்புதங்களை அடையாளங்களெல்லாம் செஞ்சீங்க. அதே போல் எங்களை கொண்டு நீங்கள் என்ன வைத்திருக்கிறீங்க, இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ஸில் என்ன கொண்டு நான் என்ன பண்ணணும் ஏசப்பா, நான் தகுதி இல்லை, என்ன தகுதிப்படுத்துங்க, நீங்கள் சொல்கிற ஊழியத்தை நான் செய்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. நம்ம ஊழியம் பெருசாக போய் செய்யணும், மைக்க பிடிச்சி பேசணும்னு கிடையாது. ஆனால் நம்மளுக்குன்னு ஜீசஸ் ஒரு சின்ன சின்ன விஷயம் வச்சுருப்பாங்க. ஒருவேளை உன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட ஜீசஸை பற்றி சொல்ல வேண்டியது இருக்கலாம், ஒருவேளை நீ ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கலாம் உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஆர் பேரண்ட்ஸ்க்கு ஆர் சுற்றி நெய்பர்ஸ்க்கு. ஒரு நல்ல பிள்ளையாக இருந்து சாட்சியாக இருந்து காமிக்கலாம். ஸோ என்ன பண்ணணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீ கேட்கும்போது ஜீசஸ் தகுதியற்ற உன்னையும் என்னையும் கூட என்ன பண்ணுவாங்க, ஜீசஸ் சொல்லி கொடுப்பாங்க. இப்படி செய்யு, எனக்காக நீ இப்படி வாழு, இது கரெக்ட், நீ செய்யறது இது கரெக்டு, இது தப்புன்னு சொல்லி கொடுப்பாங்க. சரியா? ஸோ தகுதியற்ற நம்மளும் என்ன பண்ணுவாங்க, ஏசப்பா தகுதிப்படுத்தி ஜீசஸோடைய வழியில் நம்மளை நடத்துவாங்க. ஜீசஸ் செய்ய வேண்டிய காரியங்களை நம்மளை குறித்து செய்ய வைப்பாங்க, நம்மளை கொண்டு செய்ய வைப்பாங்க. ஓகேவா? இதுதான் நம்மளோட இன்னைக்கு கற்றுக்கிட்ட லெசன். மோசே மூலியமாக ஆண்டவர் எகிப்து தேசத்துலேருந்து எல்லா இஸ்ரவேலரையும் கூப்பிட்டு வந்தது போல் நம்மளை இஸ்ரவேல் மக்களெல்லாம் விடுதலையாக்கி கொண்டு வந்தாங்களோ, அதே போல் நம்மளை கொண்டு யாரை விடுதலையாக்கணும்னு ஏசப்பா வைத்திருக்காங்களோ அவங்கள விடுதலையாக்குவாங்க. ஓகேவா? நம்ம அதற்காக ஜெபம் பண்ணணும். ஓகேவா? எல்லாரும் கண்ணை மூடி ஒரு குட்டி ப்ரேயர் பண்ணலாம். ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் மெமரி வேர்ஸ் என்னதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே? இயேசு சுவாமி, இந்த அருமையான நாளுக்காக நன்றி ஏசப்பா. இந்த மோசே போல் இந்த மோசே ஸ்டோரி நாங்கள் கேட்க உதவி செஞ்சீங்க, நன்றி ஏசப்பா. தகுதியற்ற அந்த மோசையோட நீங்கள் இருந்த, அந்த திக்குவாயாக இருந்த மோசையோட கூட நீங்கள் இருந்து ஆரோனை அவங்களுக்காக ஹெல்ப்க்கு அனுப்பி நீங்கள் இருந்து எவ்வளோ அழகாக அந்த பார்வோன் ராஜா கிட்ட எகிப்து தேசத்தில் போய் அந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் ஆண்டவரே அவங்க சிறை இருப்பெல்லாம் மாற்றி அவங்கள பத்திரமா கூப்பிட்டு ஒரு பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தில் ஆராதனை செய்ய நீங்கள் உதவி செஞ்சீங்க அந்த மோசஸ்க்கு. ஆண்டவரே அவ்வளோ ஒரு வல்லமையாக எடுத்து நீங்கள் மோசஸை பயன்படுத்தினீங்க. அதே போல் நாங்கள் சின்ன சின்ன பிள்ளைங்க தான் ஏசப்பா, எங்களையும் எடுத்து பயன்படுத்துங்க. நாங்கள் உம்முடைய ஊழியத்தை எப்படி செய்யணுன்றதை எங்களுக்கு சொல்லித்தாங்க. எந்த ஊழியம் எப்படி அது ஊழியம் அப்பா, ஒரு சின்ன விஷயத்தில் கூட நாங்கள் உமக்கு பரிசுத்தமாய் ஞானமாய் நாங்கள் சாட்சி உம்முடைய சாட்சியை நாங்கள் காத்துக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க. உமக்கென்று நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சாட்சியாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. ஸ்கூலில் இருந்தாலும் சரி, எங்களோட வீட்டில் இருந்தாலும் சரி, எங்களோட ஃபேமிலிஸில் நாங்கள் எங்கே வெளியே போனாலும் சரி, எல்லா இடத்துலையும் உண்மை நாங்கள் பிரஸ்தாபிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. உமக்கு நாங்கள் எப்பொழுதும் பிரியமாகவும் சாட்சியாகவும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஓகே, இப்போ மெமரி வேர்ஸ் நம்ம என்னன்னு பார்த்துடலாமா குட்டீஸ்? மெமரி வேர்ஸ் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 24 வசனம். ஓகே, நான் ஒரு வாட்டி படித்து காமிக்கிறேன், நீங்கள் லிசன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப்போட படித்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம். ஓகேவா? 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 24 வசனம். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பெலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். ஓகே, இன்னொரு வாட்டி வாசிக்கவா? ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பெலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். ஓகே, யாரெல்லாம் ஜீசஸ் அழைச்சிருக்காங்களோ அவர்களுக்கு என்ன பண்ணுறாங்களாம்? ஜீசஸ் தேவ பலத்தையும் தேவ ஞானத்தையும் தராங்களாம். ஓகே, ஸோ நம்மளையும் ஆண்டவர் அழைச்சிருக்காங்க. அது என்ன பண்ணுறாங்க? ஜீசஸ் நம்மளுக்கு பலனையும் தேவ ஞானத்தையும் நம்மளுக்கு தராங்க. ஓகேவா? நம்மளை அழைச்சி ஜீசஸ் நம்மளுக்குன்னு வைத்திருக்கிற வேலைகளை செய்வதற்கு தேவன் என்ன பண்ணுறாங்க? நம்மளுக்கு தேவ பலனையும் ஞானத்தையும் தராங்க. ஓகே குட்டீஸ்? ஓகே, எல்லாரும் சந்தோஷமாக இருங்க, எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருங்க, ஏசப்பா பிள்ளையாக இருங்க.
ஏசப்பாக்கென்று ஊழியம் செய்யுங்க. ஓகே, நீங்களாம் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஸோ நம்மளை தகுதியோடு நம்ம ஜீசஸ் சொல்கிற நம்மளுக்கு கொடுக்குற ஒவ்வொரு டாஸ்க்கையும் நம்ம கேட்டு, மோசே ஒவ்வொரு டாஸ்க்கையும் கேட்டு அதே போல் செஞ்சுட்டு வந்தாங்க. ஸோ அதே போல் நம்மளும் ஜீசஸ் சொல்கிற ஒவ்வொரு டாஸ்க்கையும், நம்மளுக்காக வைத்திருக்கிற ஒவ்வொரு வேலைகளையும் கேட்டு நம்ம அவரை பின்பற்றும் போது நம்மளுக்கு ஜீசஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, தேவ ஞானத்தையும் தேவ பலனையும் தருவாங்க. ஓகே குட்டீஸ், ஓகே, பாய் பாய், காட் bless you.